இந்த விஞ்ஞான உலகத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வாழ்கிறோம். முஸ்லீம் மதமாகட்டும், இந்து மதமாகட்டும், கிறிஸ்தவ மதமாகட்டும், இன்னும் ஒரு 10 மதங்களை சேர்த்து கொண்டு ஆராயுங்கள். ஒரு கமிட்டி அமையுங்கள். ஆராய்ஞ்சு எது நல்லதோ அதை செய்யுங்கள். ராமரை பற்றி ஆராயுங்கள், சிவனை பற்றி ஆராயுங்கள், திரௌபதி பற்றி ஆராயுங்கள். அதுக்கு பதிலாக நபிகள் நாயகத்தை பற்றி ஆராயுங்கள், அவருடைய மனைவிகளை பற்றி ஆராயுங்கள். கிறிஸ்தவர்கள் பழைய பைப்பிலை ஆராயுங்கள். புதிய பைப்பிலை பழைய பைப்பிலை வைத்து என்ன வித்தியாசம்? கடவுள் 2 விதமாக சொல்லுவாரா? புதிய பைப்பு பழைய பைப்பில் தான் இறைவன் சொன்னது. புதிய பைப்பில் இவங்களாக ஏற்படுத்தி கொண்டது 200 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ உங்களுக்கு மனசில் ஒரு தெளிவு ஏற்படும். தெளிவு ஏற்படும் போது சண்டை சச்சரவுகள் குறைவாகும். சண்டை சச்சரவுகள் நீங்கள் முஸ்லீம் ஆக வேணாம். முஸ்லீம்டா என்ன? ஓரிரை கொள்கை உள்ளது. மனசுக்குள்ளே ஏதாவது ஒன்று ஆயிக்கிங்க. ஆயிக்கிட்டு உங்களுக்கு இறைவன் அருள் பார். உங்கள் மனசுக்குள்ளேயே அறிவை கொண்டு தான் உங்களை இந்த உலகத்தில் வாழ வைக்கிறான். அறிவை கொண்டே நீங்கள் பரிசீலமாக ஆராய்ந்து மக்களுக்கு முடிவை எடுத்து சொல்லுங்கள்.